பிரபு சார் வந்துருவாரு. நீ வந்து செங்கலை வாங்கி வைமா. வா. அமல் பேபியே எப்படி லேட் பண்றா? எங்க போயிருக்காருன்னு தெரியலையே. தெரியல. என்னாச்சு சத்யா? அத்தை ரிங்கு போயின்னு இந்த கட்டாயிச்சு அத்தை. சரி, அவன் வர வரைக்கும் நாம வெயிட் பண்ண வேண்டாம். நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்கு. நீ ஆரம்பி. ஆமா சத்யா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீ ஆரம்பிச்சிரு. மாப்பிள்ள அப்புறம் வந்து கூட பண்ணிக்கட்டும். ஆமா சத்யா, பிரபு சார் வந்துருவாரு. நீ வந்து செங்கல் எடுத்து கொடு. வாமா வாமா, வந்து எடுத்து கொடு. வா சத்யா. போ சத்யா. ம். சாரி, டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். அதான் டைம்க்கு வந்துட்டல, அப்புறம் இது சாரி. பூமி பூஜைக்கு மேஸ்திரி வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். வரமாட்டான்னு தான் நினைச்சேன். கடைசி நேரத்துல சத்யா போய் கூட்டிட்டு வந்துட்டான். அந்த திவ்யா என்னடானா பிரபு பூமி பூஜைக்கு வரவிடாம இருக்க பிளான் பண்ண, அது சொதப்பலாய் போச்சேன்னு புலம்பிட்டு இருக்கா. இங்க மேஸ்திரி வந்துட்டான்னு சொல்லி நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. திவ்யாவை விடுங்க சித்தப்பா. நீங்க இப்படி புலம்புறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெண்டர்ல ஆரம்பிச்சு பூமி பூஜை வரைக்கும் அந்த சத்யா கில்லி மாதிரி சொல்லி அடிச்சிட்டு இருக்கா. எனக்கு வெக்கமா இருக்கு சித்தப்பா. இது என்ன நமக்கு புதுசா? எனக்கும் அவமானமா தான் இருக்கு அனிதா. இதுவும் நமக்கு என்ன புதுசா? என்னால வெளியில தலை காட்டவே முடியலங்க. ஒரே அசிங்கமா போயிடுச்சு. இதுக்கு தான் நான் வெக்கம், மானம், சூடு, சொரணேன்னு எதையும் தலையில தூக்கி வச்சுக்கிறது இல்ல. ஆக்சுவலா நான் சைனாவில் இருந்திருந்தா என்ன ஒரு ஞானியா கொண்டாடி இருப்பாங்க. அந்த குப்பத்துக்காரிய வளரவே விடக்கூடாது சித்தப்பா. அவ அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னால அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆமாமா, அனிமா சொன்ன மாதிரி சத்யாவை வளரவே விடக்கூடாது. ரோடி பேபி, கொஞ்சம் இங்க வாங்க. வந்துட்டான்டா அமல் பேபி. இனி இந்த சதாசிவம் குரூப் ஒட்டு கேட்க போயிருமே. ரோடி பேபி, ஏய்,
எதுக்கு இப்ப சத்யாவை கூப்பிட்டுட்டு இருக்க? சொல்றேன் மீ, இரு அவங்க வந்துட்டோம். நான் அவள் பேபி எது கூப்பிட்டா? இந்த பூமி பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அடுத்தது நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்ல, அதுக்கு உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும்ல, அத பத்தி நீங்க எதுவுமே பேசல. ஆமா அவள் பேபி, அதத்தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு நானே யோசனை பண்ணிருக்கிறேன். ரோடி பேபி, இங்கதான் நான் ஒருத்தர் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்க சமாளிக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்க? கதிர், ரோடி பேபி, உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன். ஐயோ அவள் பேபி, பணம்லாம் ஆனா உன்னோட சப்போர்ட் மட்டும் எனக்கு இருந்தா போதும். ஏங்க, நீங்க எதுக்காக வேணாம்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் உங்களுக்கு சும்மா கொடுக்கல, கடனா தான் கொடுக்குறேன். நீங்க என்கிட்ட கடனாவே நினைச்சு வாங்கிக்கோங்க. உங்களால முடியும் போது எனக்கு திருப்பி கொடுங்க, போதும். என்னம்மா அதான் பிரபுவே சொல்றான்ல, வாங்கிக்கோ சத்யா. நீ கொடுப்பா, வாங்கிக்கோ சத்யா. இந்தாங்க ரோடி பேபி, 50 லட்சம் ரூபாய் செக் போட்டிருக்கேன். இதை வச்சு நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்கிக்கோங்க ப்ளீஸ், வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் பிரபு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆபீஸ் பணத்துல இருந்து திடீர்னு இப்படி 50 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துட்டா, நாளைக்கு அவசரத்துக்கு திடீர்னு பணம் வேணும்னா என்னடா பண்றது? அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? சித்தப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆவறீங்க? நீ பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது பிரபு. ஆபீஸ நிர்வாகம் பண்றது நான். நாளைக்கு அக்கவுண்ட்ல பணம் இல்லடா என்னடா பண்றது? உங்களுக்கு அந்த கவலையே வேணாம் சித்தப்பா. நான் இந்த செக் ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து போடல, என்னோட பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து போட்டிருக்கேன். சித்தப்பா, இந்த 50 லட்சம் ஆபீஸ் பணம் இல்ல, என்னோட சொந்த பணம். ரவுடி பேபியோட வளர்ச்சிக்காக நான் கொடுக்குறேன். இதை கூட அவங்க சும்மா வாங்கிக்கல, என்கிட்ட கடனா தான் வாங்கிக்க போறாங்க. அப்புறமா நீ திரும்ப கொடுக்க போறாங்க. ரவுடி பேபி, இந்தாங்க. என்ன மாப்ள, ஏதோ யோசனையில இருக்கீங்க? பிரபு கொடுத்த 50 லட்சத்தை பத்தியா? ஆமா மாமா, அந்த 50 லட்சத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் சாப்பிடறத தவிர எதை பத்தி யோசிக்காத நீங்களே இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா அந்த பிரபு எதை பத்தி யோசிக்காம 50 லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டான். சித்தப்பா, உண்மை சொல்லையா? சித்தப்பா சொன்ன மாதிரி 50 லட்சத்தை பத்தியா யோசிச்சுட்டு இருந்த? நான் யோசிச்சுட்டு இருந்தது ஆஃப்டர் ஆல் 50 லட்சத்தை பத்தி இல்லம்மா, அதுக்கும் மேல. ஆஃப்டர் ஆல் 50 லட்சமா? அப்படி என்ன 50 லட்சத்தை விட பெருசா யோசிச்சுட்டு இருந்த? ஓ மனசுல மட்டும் இடம் பிடிச்சனா உலக மக்கள் மனசுலயும் இடம் பிடிக்க போறேன். என்னையா சொல்ற? ஜி தமிழ்ல வரப்போற சர்வைவர் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு சாதனையாளராக போறேன். இந்த சர்வைவர் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு சாதனை பண்ண என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு உடம்ப ரெடி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கமா.
இனிமே நீ சாப்பிட்டு உடம்ப தயார் பண்ணிட்டு சர்வைவர் ப்ரோக்ராம்ல நீ கலந்துக்கிட்டு சாதனை பண்ண போற. சர்வைவர் ஒன்னும் சாப்பிடுற ப்ரோக்ராம் இல்ல, அது சாதிக்கிறவங்களுக்கான ப்ரோக்ராம். 12ஆம் தேதி நைட்ல இருந்து தினமும் 9:30ல இருந்து 10:30 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆக போகுது. உன்னால ஷோ பார்க்க தான் முடியும், பார்ட்டிசிபேட் எல்லாம் பண்ண முடியாது. அப்படின்னா அப்போ 12ஆம் தேதி நைட்டு சர்வைவர் பாத்திர வேண்டியதுதான். வா சத்யா. மனோனா என்ன காலையிலே வந்துட்டீங்க? இவங்களாம் யாரு? இவரு மணல் குவாரி ஓனர் மணிவாசன். வணக்கம்மா. இவரு ஹார்ட்வேர் கம்பெனி ஓனர் கதிரேசன். வணக்கம் மேடம். இவரு செங்கல் சூளை ஓனர் வணக்கம் மேடம். செல்வராஜ். அண்ணா அமுல் பேபி காரை பார்க் பண்ணிட்டு இப்போ வந்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேஸ்திரி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். மேஸ்திரி நல்ல வேலைக்காரர் தான். இத்தனை வருஷமா இந்த தொழில்ல ஒதுங்கி இருந்ததுல எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் தான். சத்யா, நான் இப்ப இவங்களை எதுக்காக கூட்டி வந்திருக்கேன்னா, நாளைக்கு நல்ல நாள். அதனால இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்தாச்சுன்னா நாளைக்கு இவங்க மெட்டீரியல் கொண்டாந்து இறக்கிடுவாங்க. நாமளும் வேலையை ஆரம்பிச்சிடலாம். அமுல் பேபி கொடுத்த 50 லட்சம் ரூபாய் செக்கை நான் நாளைக்கு தான் பேங்க்ல போடுறேன். அதனால செக்கை இப்போ குத்துறேன். ஆனா 2 நாள் கழிச்சு தான் அவங்க பேங்க்ல போடணும். என்ன மேஸ்திரி, உடனே காசு வாங்கி தரேன்னு சொல்லி தானே கூட்டு வந்தீங்க. இப்ப என்னடானா இவங்க இப்படி சொல்றாங்க? சார், நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் வெளியே இருக்கீங்களா? நான் பேசிட்டு கூப்பிடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேசிட்டு கூப்பிடுங்க. சரிங்க, நாங்க வெயிட் பண்றோம் மேடம். என்னாச்சுன்னா? நான் பழைய ராமலிங்கமா இருந்திருந்தா என்னை நம்பி ₹1 கூட அட்வான்ஸ் வாங்காம இவங்க 3 பேரும் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸை எத்தனை லோடு வேணும் அனுப்பியிருப்பாங்க. நீங்க சொல்றது புரிதுண்ணா. ஆனா அமுல் பேபி கொடுத்த செக்க பேங்க்ல போட்டாதான் நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும். எனக்கு புரியுதுமா. இவங்கள வேற கூட்டிட்டு வந்துட்டேன். இப்பவே பணம் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். அப்போ ஒண்ணு பண்ணலாண்ணா. 50 லட்சம் ரூபாய் செக்க அமுல் பேபி ஹண்டியை திருப்பி குடுத்துட்டு அவங்க 3 பேருக்கும் தனித்தனியா செக்க வாங்கி குத்துடலாம். இது நல்ல யோசனையா இருக்கு. அப்படியே பண்ணிடலாமா? பேபி அமுல் பேபி, என்ன வெளியில ஒரு 3 பேர் நின்னுட்டு இருக்காங்க? அது ஒண்ணும் இல்ல அமுல் பேபி, ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நாளைக்கு நல்ல நாள்னு மெட்டீரியல்ஸ் லோட் எல்லாம் இறக்கி வேலையை ஆரம்பிச்சிடலான்னு அண்ணன் சொன்னாரு. ஏங்க, இது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஆனா அவங்க 3 பேருக்கும் இன்னைக்கே அட்வான்ஸ் கொடுக்கணும். ஆனா நீ குத்த செக்க நான் நாளைக்கு தான் பேங்க்ல போட போறேன். ஏங்க, என்னங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இப்ப என்ன, இவங்க 3 பேர் செக் போட்டு கொடுக்கணும், அவள் தானே? அவங்க 3 பேருக்கு நான் செக் போட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே அமுல் பேபி, அவங்கள உள்ள கூட்டணும். சரிம்மா. அண்ணா சொல்லுண்ணா. ஹார்ட்வேர் ஷாப் ஓனர் ஃபோன் பண்ணாருமா. அண்ணா லோட்லாம் அனுப்பிட்டாராமா? அவங்க லோடு மேட்டர் பேசவே இல்லை சத்யா. அவங்களுக்கு கொடுத்த செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. என்ன சொல்றீங்க? அமுல் பேபி கொடுத்த செக்கு எப்படி பவுன்ஸ் ஆகும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவரு இந்த அக்கவுண்ட் நம்பர்ல ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரு போல. நீ சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் ஓனர் செக்ல தப்பு நடந்திருக்கலாம். ஆனா செங்கல் சூளை ஓனரு, மணல் கோரி ஓனரு அவங்களுக்கு கொடுத்த செக்கும் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு போன் பண்ணாங்கம்மா.
பிரபு சார் அக்கவுண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்லி தான் அந்த 3 செக்கும் பவுன்ஸ் ஆயிடுச்சான். அமுல் பேபி அக்கவுண்ட்ல எப்படி பணம் இல்லாம போவோம்? எனக்கு ஒண்ணுமே புரியலனா. இப்போ என்ன பண்றது சத்யா? நான் அமுல் பேபி அந்த பேசினேன். நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா, சீக்கிரமா ஃபோன் பண்ணுமா. சரிண்ணா. ஓகேம்மா. அமுல் பேபி வாங்க ரவுடி பேபி, உங்களுக்கு பிடிச்ச சாங் தான் கேட்டுட்டு இருக்கேன். வாங்க நீங்க உட்காந்து கேளுங்க. பாட்டு கேக்குற மூட்ல எல்லாம் நான் இப்ப இல்ல அமுல் பேபி. நீ முதல்ல அதை ஆஃப் பண்ணு. என்னாச்சு? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அமுல் பேபி. ஆனா நான் சொல்லிதான் ஆகணும். ஏதோ தப்பு நடந்துருது. என்ன சொல்றீங்க ரவுடி பேபி? என்ன தப்பு நடந்திருக்கு? எங்க நடந்திருக்கு? நீ 3 பேரு கொடுத்த 3 செக்கும் பவுன்ஸ் ஆயிடுச்சா அமுல் பேபி? பவுன்ஸா? என்னங்க சொல்றீங்க? ஆமா அமுல் பேபி. செக் பவுன்ஸ் ஆயிடுச்சா? அதுவும் உன் அக்கவுண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்துகுது. பணம் இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை ரவுடி பேபி. மேஸ்திரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் நானும் அமுல் பேபி செக் ரிட்டர்ன் ஆகலாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனா செக் வாங்கின 3 பேரும் செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. இல்லையே, என் அக்கவுண்ட்ல பணம் இருக்குமே. கொஞ்சம் இருங்க, நான் பேலன்ஸ் செக் பண்றேன். என்னாச்சு அமுல் பேபி? அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்ல. இருந்த பணம் எங்க போச்சு? இருங்க, நான் பேங்க் மேனேஜர் கால் பண்ணி கேட்கிறேன். ஹலோ. ஹலோ சார், நான் பிரபு கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி பிரபு பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். என் பர்சனல் அக்கவுண்ட்ல 50 lakhs மேல பேலன்ஸ் இருந்துச்சு. நான் எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ணல. பட் இப்போ என் அக்கவுண்ட்ல நில் பேலன்ஸ் காட்டுது. அப்படியா? உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க. சார், உங்க பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க சைன் பண்ணி கொடுத்த செக் மூலமா உங்க ஆபீஸ் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இந்த டிரான்சாக்ஷன் எப்ப நடந்தது? டுடே மார்னிங் தான். ஓகே சார், தேங்க்யூ. ஏங்க, என் பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை காலையில் தான் ஆஃபீஸ் அக்கவுண்ட்டுக்கு மாத்திருக்காங்க. என்ன பிரபு, ஏன் டென்ஷனா இருக்க? என் பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை கம்பெனி அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா? ஆமாண்டா, ஆபீஸ் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் கம்மியா இருந்தது. பேமெண்ட் வேற போட வேண்டியது இருந்ததா? நீ எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்க சைன் போட்டு கொடுத்த செக்ல தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஏன், என்னாச்சு? என்னாச்சு தப்பா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க? அது நான் ரவுடி பேபி கொடுத்த செக்குக்காக வச்சிருந்த பணம். உங்களால நான் கொடுத்த செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஆபீஸ் அவசர தேவைக்காக எடுக்க வேண்டியிருந்தது. இன்னும் 2-3 நாள்ல பேமெண்ட் வந்துடும், அப்புறம் கொடுத்துடலாம். என்ன சித்தப்பா நீங்க? செக் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. உன் அக்கவுண்ட்ல எக்ஸஸா பணம் இருந்திருக்குன்னு நினைச்சேன்டா. நீ இது மாதிரி எமர்ஜென்சிக்கு பண்ணிருக்கல பிரபு. டேய், இப்ப என்ன, ஒரு 2 நாள் கழிச்சு சத்யா கொடுத்துட்டா போச்சு. ரவுடி பேபி நாளைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்காக பிளான் போட்டுருந்தாங்க. புது ஒர்க்கு தானே, ஒரு 2-3 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. என்ன சித்தப்பா நீங்க? சாரி, கொஞ்சம் இருங்க.
நான் அரேஞ்ச் பண்றேன். ம் வந்துடுறேன். சத்யா, நான் வேணும்னு தான் பிரபு அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை கம்பெனி அக்கவுண்ட்டுக்கு மாத்தினேன். உன்னால இப்ப ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நீ 0. நான் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி நாளைக்கு வேலையை ஆரம்பிச்சு காட்டுறேன் சின்ன மாமனாரே. எப்படி ஆரம்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இது வரைக்கும் உங்களாண்ட விட்ட சவால் எல்லாம் நான் ஜெயிச்சு காட்டின மாதிரி இதுலயும் நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு.